ஹலோ, வெல்கம் டு சேனல் VN கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க போறோம்னா, கெட்டு போன பாலை வச்சு, அதாவது திரிஞ்ச பாலை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கெட்டு போன பாலை வச்சு அதில் செஞ்ச ஃபுட் பாய்சன் ஆயிருமே, ஐயோ நீங்கள் வந்து ஒரு தப்பான ரெசிபி சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கிளம்பி வரீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸ்மெல் வராமல் அது வந்து திரிஞ்சு மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பாலை வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து பேட் ஸ்மெல் வந்தால் தான் அது கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம், இல்லைன்னா திரிஞ்சு தான் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கூகுளில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸ்பாயில் மில்க் ரெசிபின்ட்டு நிறையவே இருக்கும். நானுமே 2-3 வீடியோ போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அல்லது பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரியை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வறுக்கணும். அடுப்பை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா வந்து கருகிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து இந்த நெய்யிலே வந்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இந்த டிஷ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து நாட்டு சக்கரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு இது கரெக்டாக வரும். ஒருவேளை உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை, நார்மல் சக்கரை தான் இருக்குன்னா நார்மல் சக்கரை யூஸ் பண்ணி நான் வந்து எப்படி வந்து பால்கோவா இந்த திரிஞ்ச பாலில் பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி அது வந்து சுருங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்னோட பால் வந்து லைட்டாக மட்டும்தான் திரிஞ்சிருந்தது. அதே இந்த நாட்டு சர்க்கரையோடு சேர்க்கும் போது இந்த மாதிரி நல்லா வந்து திரிஞ்சிருச்சு. ஒருவேளை உங்கள் பால் வந்து ரொம்ப திரிஞ்சிருது அப்படின்னா அதை ஊற்றிட்டு அது கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா வந்து உடச்சி விட்டுருங்க. இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து சுண்டுற வரலும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அண்ட் அதை வந்து அப்படியே விட்டுறாமல் இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு அடி பிடிச்சிடாமல் இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் வற்றி சுண்டி வர வரல இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி இப்படி கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு இதுக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. நான் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செஞ்சேன். உங்களோட கேஸோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த டைமிங் வந்து மாறும். இது நல்லா இன்னும் மிட்டாய் கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். ஆக்சுவலாக இது சாப்பிடும் போது இது டேஸ்ட்டும் வந்து மிட்டாய் டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், இது நல்லா வந்து சுருங்கி மிட்டாய் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம வந்து 1 கப் பாலை ஊற்றினோம் அண்ட் 1 கப் நாட்டு சக்கரை போட்டிருந்தோம். ரெண்டும் சேர்ந்து இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் ஆற விடுங்க. ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, அது அப்படியே பாத்திரத்தோட பிடிச்சிக்கும். ஒரு 1-2 நிமிஷம் மட்டும் ஆற விடுங்க. இப்போ அதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். நான் சொன்னேன்ல மிட்டாய் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்ட்டு, பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு அது ஒட்டிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதனால தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்து அதை வேற ஒரு பிளேட்டில் மாற்ற சொன்னேன். நீங்கள் வேற பிளேட்டுக்கு மாற்றும் போது அதில் வந்துட்டு லைட்டாக வந்து எண்ணெய் அல்லது வந்து நெய் வந்து தடவி விட்டுருங்க, இல்லைன்னா பட்டர் கூட தடவலாம். அப்போ தான் வந்து பிளேட்டோட ஒட்டாமல் வரும். இப்போ இதை வந்துட்டு உடனே கட் பண்ணி வச்சுருங்க, இல்லைன்னா கட் பண்ணுறது கஷ்டம், கல் மாதிரி ஆகிடும். இதை நீங்கள் வந்து வெளியே வச்சு 2 நாள் சாப்பிட்லாம், அதுக்கு மேலே சாப்பிட வேணாம். இது நீங்கள் சாப்பிடும்போது எக்ஸாக்டாக லாக்டோபிங்க் சாக்லேட் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த வீடியோவை பால் அடிக்கடி கிடைவர உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.